கோவையில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் ஓமன் நாட்டு அணி தங்க பதக்கத்தையும் இந்திய அணி வெள்ளி பதக்கத்தையும் வென்று அசத்தினர். கோவை மாவட்ட கராத்தே ஸ்போர்ட்ஸ் சங்கம் சார்பில் சர்வதேச அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நேற்று நடைபெற்றது. கோவை அவினாசி சாலையில் உள்ள PSG கல்லூரி வளாகத்தில் இந்த போட்டிகள் நடைபெற்றது. இதில் இந்தியா, தாய்லாந்து, ஓமன், மலேசியா, இந்தோனேஷியா என 5 நாடுகளை சேர்ந்த 520 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். 5 வயது முதல் வயது வரம்பின்றி பல்வேறு பிரிவுகளாக கராத்தே போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் குழு கட்டா பிரிவில் ஓமன் அணி தங்க பதக்கத்தையும் இந்திய அணி வெள்ளி பதக்கத்தையும் வென்று அசத்தினர். மேலும் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் என்ற பட்டத்தை அதிக பதக்கங்கள் வென்ற இந்திய அணி கைப்பற்றியது. வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள், சான்றுகள் ஆகியவற்றை ஸ்போர்ட்ஸ் கராத்தே சங்க தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்டோர் வழங்கினர். மேலும் இந்த போட்டிகளை பார்வையிடுவதற்காக மலேசியாவில் இருந்து கராத்தே பயிற்சியாளர்கள் வருகை தந்தனர். இந்தியாவில் தற்போது நடத்தப்பட்டு வரும் இந்த போட்டிகள் விரைவில் அதிக நாடுகளை சேர்ந்த அணிகள் பங்கேற்கும் வகையில் விரிவுபடுத்த உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். கராத்தே போட்டியில் வீரர் வீராங்கனைகள் ஆக்ரோஷத்துடன் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்ட காட்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வணக்கம், ஆனந்தன், மலேசியா, ஒக்கினாவா கோஜிரு கராத்தே டோ ஃபெடரேஷனோட கிராண்ட் மாஸ்டர். கார்த்திக்கும் ராஜாவும் வந்து சிறப்பாக செய்கிறாங்க டோர்னமெண்ட். நான் எவ்ரி இயர் வரேன் இந்த டோர்னமெண்ட். மலேசியாவோட நம்ம செக்ரட்டரிலாம் வந்திருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப சிறப்பான டோர்னமெண்ட் நல்லா செய்கிறாங்க. அவர் ஏகே இப்போ தான் ஜஸ்ட் பாஸ் பண்ணார் துபாயில். இவரும் ராஜா இவர் தான் நம்ம ஒக்கினாவா கோயிலுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து பிரசிடென்ட் இந்தியாவுக்கு. ஓகே, தேங்க்யூ. Hello everyone, I'm Nalin Pat from Thailand. So this is my first year, but I'm very happy to help and support of them. So I hope next year you guys gonna become enjoy with them. So see you next year. Thank you. Barnabas, I'm from Indonesia, and I'm very glad I'm joining this event every year. As the competition every year develop. So I like the situation in here, and then not only from India, we have from Oman, Thailand, Indonesia, and Philippines, and Malaysia Sensei Anand. And then I hope that in the future that the event will be more greater, more participant, and I try my best to bring more countries to come. Thank you. என் பேர் கார்த்திகேயன். 4வது சர்வதேச கராத்தே போட்டி. இந்த கராத்தே போட்டி கோவை PSG டெக் இண்டோர் ஆடிட்டோரியத்தில் 15, 16, 17 3 நாட்கள் இங்கே நடந்துட்டு. இதில் இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, ஓமன், நம்ம இந்தியா மொத்தம் 5 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். 500க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்துருக்காங்க. இதில் 5 இயர்ஸ்லேருந்து அபோவ் 21, 25 அந்த மாதிரி கேட்டகரி, எல்லா கேட்டகரிலையும் வெயிட்டு அண்ட் ஏஜ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது WKF ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரிக்கி பர்னபாஸ் அவங்க வந்துட்டு நம்மளுடைய காம்படிஷனில் கன்வீனராக வந்திருந்தாங்க. அதே போல் தாய்லாந்துலேருந்து நலின் பட் அந்தம்மா டோர்னமெண்ட் ஆர்கனைசேஷன் டோர்னமெண்ட் மேற்பார்வையாளராக இருந்து போட்டியை சிறப்பாக நடத்தினாங்க. மலேசியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய சென்சை ஆனந்தன் சார் வந்து ஓவரால் இந்த காம்படிஷனை நடத்துறதுக்கு உறுதுணையாக இருந்து எப்படியெல்லாம் என்ன மாதிரி காம்படிஷன் நடத்தணுங்கிறத சிறப்பாக வழிநடத்திருந்தாங்க. இந்த போட்டி ஓவராலில் ஓமன் டீம் கட்டால முதலிடமும் இந்தியா 2ஆம் இடமும் பெற்று சிறப்பான ஒரு போட்டியாக அமைந்ததற்கு எல்லாத்துடைய சப்போர்ட்டுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.